அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஆர்பி எக்ஸாம் 2025 அடுத்த 1 இயர் நமக்கு வந்து பண்ணாக்க ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ எல்லா தேர்வர்களுக்கான ஒரு பொதுவான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ஸோ விரைவில் டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியீடு அப்படின்னு சொல்லி போட்டேன். அந்த வீடியோவுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் இந்த அடுத்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் போட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2026 சட்டசபைக்கான தேர்தல் இருக்குது. ஸோ அதை ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நேற்று ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி ஒரு டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த எக்ஸாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நேற்று ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம போட்ட அந்த ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் மாதிரி ஒன்று வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ எது எப்படியோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இப்போ வரும்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரியில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எதை நம்பி சார் நான் படிக்கிறது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை நம்புங்க, நம்ம வேலைக்கு போகணும். ஸோ டெட் எக்ஸாம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஆப்ஷன். நான் என் பிஎட் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், இல்லை பிஎஸ்சி பிஎட் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு டெட் எக்ஸாம் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 மட்டும்தான் ஒரே ஆப்ஷன், வேறு வழியே கிடையாது. இப்போ நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போது இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செட்டு முடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் டிஆர்பி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நம்ம செட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா செட் எக்ஸாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லலாம். அது வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 3 இயர்ஸ் லாஸ்ட் டிசம்பரோட 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது 3 இயர்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்குமே 3 வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 3 வருஷமாக நம்ம எல்லாருடைய மனசில் யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி வச்சு நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கீங்களோ எல்லாருடைய மனசுலேயும் ஒரு கேள்வி, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் இருக்குது, வரதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போவும் நம்ம படிக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்பவும் நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலதாமதம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டசபை எலெக்ஷனுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2025 செப்டம்பருக்கு முன்னாடி போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நமக்கு 2025க்கு முன்னாடி போஸ்டிங் போட்டுருவாங்க பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போது அடுத்த 1 இயர் அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்ன இந்த இயர் அப்படின்னாக்கா நமக்கு புது சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ புது சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எல்லா சிலபஸுக்கும் மெட்டீரியல் இல்லை. 2வது மைனஸ், இதுக்கு முன்னாடி டிஆர்பி வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம எதுக்கு படிக்கணும், டிஆர்பி மேஜருக்கு படிப்போம், எஜுகேஷன் படிப்போம், ஜிகேக்கு படிப்போம், எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும், புது சிலபஸையும் சேர்த்து படிக்கணும், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் படிக்கணும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், இயர்லியராகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சார் நான் மேஜர் மட்டும் தரவாக இருக்கேன் சார், என்ன போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம மேஜரில் என்ன தான் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாம் பண்ணிங்கனாலேயும் நம்முடைய மார்க் லாஸ்ட்டாக வந்து எங்கே நிற்கனா ஒரு 80-90 வந்து நிற்கும். அப்போ இந்த 80-90 வச்சுக்கிட்டு நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஜுகேஷனும் வேணும், சைக்காலஜியும் வேணும். சரி, எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே வேணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமா சார்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் நமக்கு அடுத்த பேப்பரே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஈஸியாக நான் போய் பாஸ் ஆகிடுவேன் சார் அப்படின்னாக்கா அந்த நம்பிக்கை வேண்டாம்.
ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைமல்டேனியஸில் படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ அடுத்த 1 இயர் அப்படின்றது டெட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிஜி டிஆர்பி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 இயர். அந்த 1 இயரை வேறு எதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்மளுடைய ஒரே கான்சன்ட்ரேஷன் படிப்பு மட்டும்தான் இருக்கணும். ஒருத்தர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லுவாங்க, வரும்னு சொல்கிறாங்களா பாசிட்டிவாக இருக்கா நம்புங்க, வராதுன்னு சொல்கிறாங்களா நெகட்டிவாக இருக்கா நம்பாதீங்க. சரிங்களா? வராதுன்னு சொல்கிறவங்க சரி ஓகே பாசிட்டிவாக சொல்கிறத ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பாசிட்டிவாக சொல்கிறேன் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற வேர்டை நம்பி நீங்கள் படிச்சிங்க, இல்லை யாரோ ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க அவங்க வேர்டை நம்பி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா, சப்போஸ் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து பண்ணாக்கா நெகட்டிவாக சொல்கிறாங்க, வராது அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்கள நம்பி வந்து பண்ணாக்கா படிக்காமல் உட்காண்ட்றீங்க அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா எக்ஸாமில் நம்ம அகைன் என்ன பண்ணுவோம், சறுக்கிடுவோம். சரிங்களா? அப்போது பாசிட்டிவாக சொல்கிறவங்கள நம்புங்க. அது யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு யூடியூப் சேனல், இல்லை யாரோ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சார் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க எக்ஸாம் வரும் அப்படின்னா அதை பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து வந்த நியூஸ், லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கொஷின் பேப்பர் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, சொன்னார் ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ நேற்று ஈவினிங் அவரே மீட் பண்ணும்போது பிஜிடிஆர்பிக்கான கொஷின் செட் பண்ணுற ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவிட்டி தான். அப்போ கொஷின் பேப்பர் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அப்போது அடுத்த 1 இயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. உட்காந்து படிச்சுக்கிட்டு மட்டுமே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ லாஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் யூஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 980 வேக்கண்ட் தானே சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேக்கண்ட்டானா இருக்கட்டும், நமக்கு அது தேவை இல்லை. சரிங்களா? நமக்கு தேவை என்ன, ஒரே ஒரு வேக்கண்ட். அந்த ஒரு வேக்கண்ட் எதுவாக இருக்கணும் அப்படின்னாக்கா டாப் ரேங்காக இருக்கணும். நம்ம தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் செலக்ட் பண்ணுறோம், நமக்கு அடுத்தது தான் யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. நம்ம 1000 வேக்கண்ட் வரட்டும், இல்லை 3000 வேக்கண்ட் வரட்டும், எவ்வளோ வேக்கண்ட் வந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஒரு வேக்கண்ட் போதுமே தவிர நமக்கு 3000 வேக்கண்ட்டோ இல்லை 2000 வேக்கண்ட்டோ இல்லை 5000 வேக்கண்ட்டோ தேவையில்லை. அது யாருக்கு வேணும் அப்படின்னாக்கா, யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்காமல் எக்ஸாம் ஈஸியாக வருமா, எப்போ வரும்னு உட்காந்து பார்த்து நின்றுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எவ்வளோ வேக்கண்ட் வரும்னு யோசிக்கணும். சரிங்களா? இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதை பற்றி எதையும் யோசிக்காதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நிறைய படிங்க, படித்ததை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த 1 இயர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2025க்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பணியில் இருப்போம். அது நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, அந்த நம்பிக்கையோடு படிங்க. நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.